நம்பவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு பட்ஜெட் சிறப்பு நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த சிறப்பு நேரலை அமர்வில் நம்முடன் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலசங்கத்திலிருந்து அதன் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பட்டய கணக்காளர் திருமிகு சுபாஷினி, பொருளாதார நிபுணர் சிற்பி, பொருளாதார நிபுணர் கோபிநாத் மற்றும் திமுகவில் இருந்து திரு எஸ்கேபி கருணா. அனைவருக்கும் வணக்கம். சிற்பி, நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இன்றைய தமிழ்நாடு பட்ஜெட்டில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற வகையிலான பூர்த்தி செய்திருக்கிறதா தமிழ்நாடு பட்ஜெட்? உங்கள் பார்வையில் இந்த பட்ஜெட் எப்படியான ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது? இங்கே ஆக்சுவலாக நவம்பர் மாதத்தில் மத்திய அரசாங்க நித்தி ஆயோக் மீட்டிங் நடத்துனது. ஆக்சுவலாக அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 ரெப்ரசன்டேஷன் தான் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக ஒன்று பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் ஆக்ஷன் பிளானுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்க போகுது இந்த மத்திய அரசாங்கம். ஒன்று ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் தி ஹையஸ்ட் டெமோகிராஃபிக் டிபெண்ட் நம்ம பேசுகிறாங்கனால இன்றைக்கி நம்மளோட ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஒர்க்கிங் பாப்புலேஷன் தமிழ்நாடு என்ன சொல்கிறாங்கன்னா 38 வயதில் இருக்குது அப்படின்றாங்க. இந்த பிரச்சனை ப்ராப்பராக கையாளலைன்னா அடுத்த 10 ஆண்டில் இது நித்தி ஆயோக் மீட்டிங்கில் ப்ரெசென்ட் பண்ண மேஜர் பாயிண்ட்டு. இந்த இஷ்யூவை நம்ம கவர் பண்ணலன்னு சொன்னால் அடுத்த 10 ஆண்டில் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய எக்கனாமிக் க்ரோத்து, இன்க்ளூசிவ் க்ரோத்து எல்லாமே அடிபட்டு போகும். அதுக்கு உண்டான இஷ்யூஸ் நிறைய அட்ரஸ் பண்ணியே தீரணுன்றது 2வது பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. 3வது பாயிண்ட்டாக சொன்னது அர்பனைசேஷன். அர்பனைசேஷன்றது நகரமயம் ரொம்ப பாப்புலேஷன் டென்சிட்டி, டிராஃபிக் இஷ்யூஸ் எல்லாமே இருக்கிறதுனால இதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண, இதை 3 தான் மைய பிரச்சனையாக அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்க பார்க்கக்கூடிய தொலைநோக்கு பிரச்சனை, அடுத்த 10 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் இந்த இதுக்குள்ளெல்லாம் போகல, இந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி பிரச்சனை வேண்டாம். நமக்கு இன்றைக்கி 2 ஆட்சிகளும் சேர்ந்து லக்கிலி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா குஜராத்தை பீட் பண்ணி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நம்ம வி ஆர் வெரி க்ளோஸ் டு மகாராஷ்டிரா. பட் மகாராஷ்டிரா 42 lakh crore ஜிடிபியில் இருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வி ஆர் அரௌண்ட் 30 to 33 lakh crore. நான் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இல்லாதனால நான் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்லிடுறேன். பட் 10% க்ரோத் ரேட்டில் வளர்ந்துருக்கு. ஸோ ஆக்சுவலாக த ஃபைட் இஸ் எப்படி பார்க்குறேன்னா, கட்சி ரீதியாக பார்க்குறத விட நான் எப்படி பார்க்குறேன்னா இது தமிழ்நாடை பொறுத்தவரை இதுக்குள்ளே இருக்க ஒரு ரூரல் எக்கானமி ப்ளஸ் எக்ஸ்போர்ட் எக்கானமி, டொமஸ்டிக் எக்கானமி எல்லாத்தையும் வச்சுருந்து ஆர் வி கோயிங் டு டேக் ஆன் திஸ் சேலஞ்ச் ஃபார் நெக்ஸ்ட் 10 yearsன்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான இஷ்யூஸுக்கான இதை தான் பார்க்குறேன். உண்மையாக சொல்லணும்னா இது பாப்புலிஸ்ட் பட்ஜெட்டு மாதிரி தான் தோணும். இது போட்டு கொடுத்துட்றாங்க. அடுத்த பட்ஜெட் இன்ட்ரீம் பட்ஜெட்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது, ஏன்னா கடைசி இதுதான் முழு நிதி அறிக்கையாக இருக்குன்னா அடுத்தது எப்படி இருக்குன்னு தெரியாது நமக்கு. ஏன்னா மேலே தேர்தல் வரும்போது மே 2026 வர்றதுனால இதை நீங்கள் திட்ட பார்வையாக தான் நான் பார்க்குறேன். பட் ஆனால் அச்சீவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான தரவுகள் என்கிட்ட இருக்குது. கடந்த 5 வருஷத்தில் என்னென்னா இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கட்சி ரீதியாக பார்க்கல, தமிழ்நாடு ரீதியாக நான் பார்க்குறேன். டெஃபினட்டாக ஆல் இண்டியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை விட நம்ம வி ஹவ் கான் மச் நம்ம தமிழர்களாக பார்ப்போம். நம்ம இதில் எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. சில ஏரியாஸ் மிஸ் ஆகிருக்கு. அதுக்கு உண்டான பாயிண்ட்டு நான் அடுத்த செஷன் வரும்போது உங்களுக்கு எங்கே பிரச்சனை வந்திருக்குன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் பேசுவோம். கோபிநாத், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டில்? இப்போ எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் கடனை வாங்கி இப்படி ஒரு பாப்புலிஸ்ட் பட்ஜெட் போடுறது என்ன பிரமாதம் அப்படின்ற எதிர்கட்சி தலைவர் கேட்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதை தாண்டி இந்த அரசு செய்ய வேண்டிய கட்டாயம் நிறைய இருக்கிறது. அந்த இருக்கிற நிதியில் எப்படியான ஒரு பட்ஜெட்டாக கொடுத்துருக்குறாங்க? சிற்பி, நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அதாவது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் இன்னும் கவனம் செலுத்தியிருக்கலாம், இல்லை இது புதுசாக அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க, அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குதுல்ல? ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக திரு ஹரிஹரன் பேசும்போது கவனித்தது என்னென்னா ரகு சார் கே ரகுநாதன் பேசும்போது சொன்னது என்னென்னா, இல்லைங்க இந்த பட்ஜெட்டில் எல்லாம் வெத்து அறிக்கைகளாகவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் 2ஆக பிரிச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மேடமும் எம்எஸ்எம்இ பேசும்போது எல்லாருமே நம்ம தவறுறதுனா கிட்டத்தட்ட 8லேருந்து 10 காம்பனண்ட்டு மத்திய நிதிநிலை அறிக்கை, அதோட செயல்பாடுகளாக இருக்கக்கூடிய பைலேட்ரல் ட்ரீட்டி, எஃப்டிஏ, இதெல்லாம் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும். அதிலிருந்து வரக்கூடியது தான் எஃப்டிஏலேருந்து வரக்கூடிய எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கவுண்டர் வெயிலிங் டியூட்டி, சைனாவை ஸ்டாப் பண்ணுறதோ டைவான் பண்ணுறது,
அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அந்த நம்ம சென்ட்ரல் பட்ஜெட் பேசும்போது அந்த பாயிண்ட் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு 18லேருந்து 20 எக்ஸ்போர்ட் இன்டென்சிவ் செக்டார்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டே அட்ரஸ் ஆகலை. ஸோ அவங்களே பண்ண முடியாததை டெஃபினட்டாக இது வந்து ஒரு காம்பனண்ட்டாக வேணால் எலக்ட்ரிசிட்டி பேசலாமே தவிர, ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிப்காட்லாம் பேசலாமே தவிர, ட்ரேடு பற்றி வந்து மத்திய அரசாங்கம் பேசணுமா மாநில அரசாங்கம் பேசுனீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக அது வந்து இதுதான் மத்திய அரசாங்கம் தான். ஸோ அது வந்து கே ரகுநாதனுக்கான பதிலை கொடுத்துட்றேன். இப்போ நான் இந்த பக்கம் வரேன். சரி, சொன்னதை செய்தார்களா, நம்ம அப்படி வச்சுப்போம். இது வந்து நான் அரசியல் சார்ந்து பேசாமல் உங்களுக்கு 2 தரவை மட்டும் சொல்கிறேன். நான் இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இது இந்த பிளானிங், தட் இஸ் சோஷியல் சர்வே பிளானிங், மாஸ்பியும் இவங்க நித்தி ஆயோகம் ப்ரெசென்ட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா கொடுக்குறேன். என்னென்னா, நீங்கள் இப்போ ஜிடிபிக்கு அப்புறம் சமீப காலத்தில் பேசக்கூடிய ஒரு தரவு என்னன்றா, நீங்கள் வந்து ஜிடிபிக்கு பதிலாக புதுசாக எல்லாருமே பேசுகிறது வந்து உங்களுடைய வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் சொல்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். நான் அதை ஒரே ஒரு இண்டிகேட்டரை மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் ஃபஸ்ட் இன் தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இந்த 4 வருஷத்தில் ஆன மாற்றம் இன்றைக்கி நம்மளோட ஸ்கோர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 78. அது கிட்டத்தட்ட 17 பராமீட்டர் கவர் ஆகுது. அதுலேயே வந்து நம்ம பேசக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, பவர்ட்டி, விமன் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே வருது. நம்ம வி ஸ்டாண்ட் மச் அபவ் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா ஒரு காலகட்டத்தில் வந்து முன்னிலையில் இருந்த மாநிலமாக இருந்தது. இந்த 4 வருஷத்தில் வந்து எஸ்டிஜியில் தமிழ்நாடு தான் ஐஎஸ்டில் நிற்குது. அதுக்கு பிறகு நமக்கு பின்னாடி நிற்கக்கூடியது கர்நாடகா. இப்போ அடுத்தது, இப்போ வந்து ரகுநாதன் சார் பேசும்போது வந்து வேலைவாய்ப்பு பிரச்சனை தீர்ந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுக்கும் நான் ஒரு தரவு சொல்கிறேன். 2017-18 கிராமம் நகரம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 79 அவுட் ஆஃப் 1000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுன்றது வந்து நித்தி ஆயோக்லேயே சொல்லக்கூடிய ஒரு தரவு. அர்பனில் 72 பேருக்கு இல்லைன்னு சொன்ன ஒரு காலகட்டம் போய் எனக்கு தெரிஞ்சு இவங்க 2021 ஆட்சிக்கு வந்தாங்கன்னு வச்சுப்போம். அப்போ அந்த ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 48 அவுட் ஆஃப் 1000 குறைஞ்சிருக்கு. தட் இஸ் 79 இருந்தது ரூரலில், 48 அவுட் ஆஃப் 1000 அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிருக்கு. அர்பனை பொறுத்த வரைக்கும் 72 இருந்தது, 58 குறைஞ்சிருக்கு. போன வருடம், இந்த வருடத்து டேட்டா நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணல, போன வருடத்து டேட்டா பிரகாரம் ரூரல், தமிழ்நாட்டு ரூரல் இதில் சொல்லக்கூடிய தரவு என்ன சொல்லுதுன்னா 38 பேர் தான். தட் இஸ் வந்து 48 இருந்தது, 38 பேர் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்க பட்டியலில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 58 இருந்தது, இன்றைக்கி 51 குறைஞ்சிருக்கு. ஸோ கே ரகுநாதன் சொன்னது வந்து தவறோ எனக்கு அப்படின்னு தோணுது. ஸோ எப்படி நீங்கள் வந்து எல்லாருமே வந்து இது வந்து இந்த லிஸ்ட்டை வச்சுக்கின்னு வந்து இந்த திட்டம் போட்டாங்க, இது வந்து இது 48 திட்டம் என்ன ரிசல்ட்டை கொடுக்க போகுதுன்னு பார்க்க, ஒரு திட்டத்துக்கும் ஒரு மெச்சூரிட்டி, ஒரு கான்செப்டுவலைசேஷன், ஒரு இன்செப்ஷன் பீரியட் 5லேருந்து 7 வருஷம் இருக்குது. பேட்டரியில் வந்து வேலை வாய்ப்பு வருமா, அவர் எந்த நோக்கத்தில் அது பேசினாரு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. பட் என்னை பொறுத்தவரையில் நான் அரசியல் கட்சி எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு ஒரு ஆட்சி, ஆக்சுவலாக இது ப்ராக்ரஸ் கார்டு. நான் இந்த டிஎம்கே ஆட்சி ஆகப்பட்டது, நான் அந்த ஆட்சியை பார்க்க வேணால் ஒரு தலைவர், ஒரு சிஇஓ வந்தார், ஸ்டாலின் ஒரு தலைவர் வந்தார், சொன்னதை செய்தாரா அப்படின்னு கேட்டால் இந்த 2 தரவை நான் எடுத்துக்கிறேன். 3வது முக்கியமான பாயிண்ட்டை சொல்லிடுறேன். ஏன்னா ஐ திங்க் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம் நினைக்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் எடுத்து பாருங்கள். உத்தரப்பிரதேஷ் மாநிலம் ஆகப்பட்டது ஜிடிபியில் 25 லட்சம் கோடி சராசரியாக. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டேக்ஸ் டெவல்யூஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,18,000 கோடி. அது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் போட்டோன்னா 8.76 வருது. அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி நம்ம பேசக்கூடியது வந்து என்னங்க, கிளைமேட்டிக் சேஞ்சுக்கு எந்த காலகட்டத்திலையும் வந்து எய்டு கொடுக்கறதில்ல, பல்வேறு எய்டு நமக்கு தேவைப்படுது. ஃபார்மர் எய்டு தேவைப்படுது, மெடிக்கல் எய்டு தேவைப்படுது, கிளைமேட்டிக் எய்டு. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் கிட்டத்தட்ட 93,464 கோடி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர் பட்ஜெட்டில், மத்திய அரசாங்கம் பண்ணியிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடியது 32 லட்சம் கோடி. அந்த 32 லட்சம் கோடியில் நமக்கு கிடைச்சது சொற்ப 50,000 கோடி. அது எவ்வளோ வருது ரேஷியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா as a percentage ஆஃப் ஜிடிபி பார்த்தீங்கன்னா 1.58. ஸோ அப்போ வளரும், இவர் பேசும்போது சொன்னார், ஒரு பரப்பளவில் சின்ன மாநிலமாக இருந்தாலும் ப்ரொடக்டிவிட்டியில் இன்க்ளூசிவ் கேபிட்டலில் வி ஆர் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 3,14,000 அதை ஜிடிபி வந்திருக்கும். அதையும் ஃபர்தராக பிரிக்கும் போது வி ஆர் மச் பெட்டர் ஆஃப். ஸோ 9% கான்ட்ரிபியூஷன். அப்போ அது மட்டும் இல்லை, அதே மாதிரி கிராண்ட், நீங்கள் அடிக்கடி பேசக்கூடிய இந்த கிராண்டில்
இங்கே இவ்வளோ பேர் எல்லாம் பேசுகிறோமே தவிர மத்திய அரசாங்கம் நம்மளை எவ்வளோ வந்து நசுக்கின்னு இருக்கு, இதற்கெல்லாம் மீறி இந்த அரசாங்கம் வந்து எஸ்டிஜியில் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து கட்சி சார்ந்து பேசலை, நிச்சயமாக சவால்களுக்கு இடையில் இவங்களால் பண்ண முடியுன்றதை பண்ணி காமிச்சுட்டு இருக்காங்க. பட் இது யாருமே நம்ம யோசிக்கிறதே கிடையாது. எடப்பாடி என்ன பண்ணுறாரு, பிளைண்டாக என்ன பண்ணுறாரு, இதை வந்து கடன் அதிகமாக வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்மளோட டெட்டு டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 2005-06 2010 அந்த காலகட்டத்தில் 24% இருந்திருக்கு ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி. நம்ம ஆவரேஜாக 20 தான் இருந்திருக்கோம். ஆனால் அந்த 17 காலகட்டத்திலேருந்து ஒரு 21 அம்மையார் அந்த டிரான்சிஷன் பீரியடில் ஒரு தோய்வு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு கொரோனா வந்து இன்றைக்கி நீங்கள் இந்த செலவை இன்றைக்கி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணலைன்னு சொன்னேன்னா அது வந்து இன்றைக்கி இட் கம்ஸ் டு அப்ராக்சிமேட்லி 28% ஆஃப் ஜிடிபி வருது. கொடுத்தாகணுன்றது என்னோட தாழ்மையான கருத்து. 26.7 இது வந்து இது ஒரு 2 வருஷம் இருக்கும். இதோட ரிசல்ட் எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 30 இல்லை 28 தான் தெரியும். ரகுநாதன் எதிர்பார்க்குற மாதிரி இங்கே இருக்கவங்க சார் அடுத்த வருஷம் எனக்கு தோசை கிடைக்குமா சார், நிச்சயமாக கிடைக்காது. அது ரிசல்ட் வெயிட் பண்ணு. அதுதான் நான் சொல்ல வந்த முதல்ல ஆரம்பித்த பாயிண்டில் சொல்ல வந்து அடுத்த 5 வருஷம் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சவால்கள். மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த 32 லட்சம் 42 லட்சம் கோடிக்கு இடையில் நடக்கக்கூடிய போட்டி, யாருக்கு நிறைய வந்து எக்ஸ்போர்ட் வணிகம் கிடைக்க போகுது, அதுக்கு மத்திய அரசாங்கம் என்ன சப்போர்ட்டு கொடுக்க போகுது, இல்லை இவங்க எதிர்பார்க்குற வந்து பவர் காம்பனண்ட்டாக பார்க்காம எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன சப்சிடி தராங்க, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், அதை நம்ம யாருமே பேசுகிறதே கிடையாது. மாநில அரசாங்கத்தை மட்டுமே பேசுகிறது வந்து பேசுங்க வேணாம்னு சொல்ல ஸ்டேட். பட் வந்து ஸ்டேட் பவர் வந்து எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ்ன்னு கேட்டேன், நிச்சயமாக கிடையாது. நம்ம ஸ்டேட் பவர் பர் யூனிட் காஸ்ட் இஸ் ஃபார் காம்படிட்டிவ் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ். பேசலாம்.